இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மை பாரத் கேந்திராக்கள் மூலம் ஒவ்வொரு மாவட்ட கல்லூரிகளில் நடைபெற்ற கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சிகளில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவனத்தில் நடைபெற்ற கேலோ இந்தியா நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி கேலோ இந்தியா திட்டத்தின் மூலம் இளைஞர்களுக்கு கிடைக்கும் பல்வேறு வாய்ப்புகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்ததுடன் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை இளைஞர்கள் கடைபிடிக்கவும் வலியுறுத்தியது அனைவரின் வரவேற்பையும் பெற்றது. எல்லா விஷயத்திலையும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்வால்வ்மெண்டோட பார்ட்டிசிபேட் பண்ணணும். வின்னிங் ஆர் லூசிங் அது செகண்ட் ஆப்ஷன் தான். நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதுதான் ஃபர்ஸ்ட் திங். ஸோ அதை இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வந்து ரொம்ப அழகா எங்களுக்கு முன்மொழிஞ்சாரு. அது எல்லாத்தையும் நாங்கள் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவோம். என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கோ அது தெரியாதவங்களுக்கும் சொல்லி நாங்கள் அவேர்னஸ் கிரியேட் பண்ணி மை பாரத்லயும் நிறைய பீப்புள் லாகின் பண்ணி அதுல வேற காம்படிஷன்ஸ் எல்லாரும் அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கறதையும் நாங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். விழுப்புரம் அரசு பாலிடெக்னிக் மற்றும் தனியார் கல்லூரியில் ஒளிபரப்பப்பட்ட கேலோ இந்தியா நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடியின் உரையாடல் பயனளிப்பதாக இருந்ததாக பல்வேறு விளையாட்டுகளில் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் போட்டியிட்ட மாணவ மாணவிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி அருகே உள்ள இந்திலி கிராமத்தில் உள்ள டாக்டர் RKS கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற கேலோ இந்தியா நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் விளையாட்டு மீதான ஆர்வத்தையும் போதைப் பொருளின் எதிர்ப்பு விழிப்புணர்வு உறுதிமொழியையும் எடுத்துக்கொண்டனர். சைனாலலாம் வந்து ஸ்போர்ட்ஸ்னா குழந்தைங்க 2 வயசு குழந்தையே ஸ்போர்ட்ஸ்ல இருக்கு. ஆனா இந்தியாவில் மட்டும்தான் எவ்வளவு வயசு ஆனாலும் ஸ்போர்ட்ஸ்ன்ற விஷயத்துக்கே பேரண்ட்ஸோ சொசைட்டியோ அளவே பண்ண மாட்டேங்குது. ஸோ இந்த சொசைட்டிக்கும் கவர்மெண்ட்க்கும் கேட்கறது என்னன்னா, சில்ட்ரன்ஸு யாராக இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ்க்கு அலோவ் பண்ணணும். அவங்க விக்ட்ரி வரணும்னா அவங்க நல்ல மைண்ட் செட்டோட இருக்கணும்னா ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெரம்பலூரில் மை பாரத் அமைப்பின் சார்பில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பாலிடெக்னிக் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கேலோ இந்தியா விளையாட்டு திட்டத்தின் நோக்கம் மற்றும் விளையாட்டை ஊக்குவிக்க வழங்கப்படும் சலுகைகள் குறித்து பிரதமரின் கலந்துரையாடல் நிகழ்ச்சி மூலம் தெரிந்து கொண்டதாக கல்லூரி மாணவ மாணவிகள் தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அரசு பொறியியல் கல்லூரி மற்றும் தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற கேலோ இந்தியா நிகழ்ச்சியில் விளையாட்டு வளர்ச்சி, இளைஞர்களின் பங்களிப்பு மற்றும் 2036 ஒலிம்பிக் போட்டிக்கான இந்தியாவின் தயாரிப்பு உள்ளிட்டவை குறித்து இளைஞர்களுடன் பிரதமர் கலந்துரையாடியது மாணவ மாணவிகளுக்கு பயனுள்ளதாக இருந்தது. இன்னைக்கு வந்து மை பாரத் டீம் வந்து ரொம்ப அழகா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எப்படி வந்து நம்ம இன்னும் கத்துக்கணும், அத்லெட்டிக்ஸ்லாம் வந்து எப்படி இது பண்ணணும்னு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. தென் வந்து இன்னைக்கு மோடிஜி ஸ்பீச்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் 2036 வந்து இந்தியா வந்து நிறைய மெடல்ஸ் வின் பண்ணணும். அதுக்கு எப்படி வந்து ட்ரிக்ஸ் அண்ட் டேர்ம்ஸ்லாம் வந்து அவர் அழகாவே சொல்லியிருந்தாரு. இது இன்க்ளூட் பண்ணதால எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. நாகை மாவட்டம் ATM மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விளையாட்டு, உடற்தகுதி மற்றும் இளைஞர்களின் செயற்பாட்டு பங்கேற்பை ஊக்குவிக்கும் வகையில் போதைப் பொருட்களுக்கு எதிரான உறுதிமொழியினை பேராசிரியர்கள் வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் பிரதமரின் உரை தங்களுக்கு உத்வேகம் அளிப்பதாகவும் எல்லா துறைகளிலும் இந்தியா முன்னேறி வருவதைப் போல விளையாட்டு துறையிலும் வல்லரசாக கிராமப்புற மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் கேலோ இந்தியா திட்டம் உதவுவதாகவும் தெரிவித்தனர். அன்னைக்கு நடந்த இந்த செஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ஸ்போர்ட்ஸ்னா என்ன, இது வந்து இந்த கேலோ இந்தியா திட்டம் வந்து நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து நல்லபடியாக சொன்னாங்க. அது எங்களுக்கு மட்டும் இல்லாமல் NSS ஸ்டூடெண்ட்டாக நான் எல்லாருக்கிட்டையும் இதை பற்றி தெரியப்படுத்தணும்னு விரும்புகிறேன். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் அரசு கலை கல்லூரி கூட்டரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் மை பாரத் தன்னார்வலர்கள் ஏராளமானோர் பங்கேற்று போதை பழக்கத்திற்கு எதிராக உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். And every person I come in contact